நாங்கள் பார்த்து நாங்கள் ரெண்டு வகையான ஒழுங்கமைப்பு தொடர்பாக கடந்த வகுப்புல ஒன்று நேர்வரிசை ஒழுங்கமைப்பு, அடுத்தது அலுவலர் ஒழுங்கமைப்பு. நேர்வரிசை ஒழுங்கமைப்புன்றது அது பல பேர்கள்ல சொல்லப்பட்டது. அதிண்ட இயல்புகள், அதிண்ட நன்மை, அதிண்ட தீமைகள், பாதிப்புகள் பார்த்துனாங்க. அதுல இருந்து பிற்காலத்துல வளர்ச்சி அடைஞ்ச முறை அலுவலர் ஒழுங்கமைப்பு. அலுவலர் ஒழுங்கமைப்புன்றது சிறப்பு தேர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. அப்ப ரெண்டுலையுமே பிரதானமான நன்மைகளை நாங்கள் அங்க நன்மை தீமைகள் பலத கலந்துரையாடி இருந்தாங்க. ரெண்டுலையுமே சரிக்கு சரியான நன்மைகளும் தீமைகளும் இருந்தது என்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதுல மிக விசேடமா நாங்க பார்த்தோம் என்றால் நேர்வரிசை ஒழுங்கமைப்பின் பிரதானமான நன்மை சிறப்பான ஒரு நிர்வாகம். அலுவலர் முறையின் ஒரு மியூட் பண்றீங்களா? மைக்க மியூட் பண்ணுங்க. ரைட், ஓகே. அப்ப நேர்வரிசை ஒழுங்கமைப்பின் பிரதானமான நன்மை என்று சொல்றது நிர்வாக ரீதியாக ஒரு சிறந்த முறைமை. ஏன்னா நிர்வாகம் என்றது எங்களுக்கு கட்டாயம் ஒரு சிறப்பான நிர்வாக முறைமை இருக்கணும் எந்த ஒரு நிறுவனத்திலையும். அலுவலர் முறை ஒழுங்கமைப்பின் ரீதியில அல்லது செயற்பாட்டு முறை ஒழுங்கமைப்புன்னு அதான் சொல்றோம், பக்கவாட்டான ஒழுங்கமைப்புன்னு அதான் சொல்றோம். அதுல இருக்கிற பிரதானமான நன்மை சிறப்பு நிபுணத்துவ அறிவு. அப்ப உண்மையிலேயே அதுதான் தேவை இதுதான் தேவைன்னு சொல்லலாது, ரெண்டுமே ஒரு நிறுவனத்துக்கு தேவையான விஷயம். அப்ப ஏதாவது ஒரு ஒழுங்கமைப்பு முறையை நாங்கள் தேர்ந்தெடுக்கல மற்றதனுடைய நன்மையை நாங்கள் இழக்க வேண்டியிருக்கு. அப்ப அதை பார்க்கல இந்த ரெண்டு அப்ப ரெண்டு முறையிலையும் நன்மைகள் தீமைகள் நிறைய இருக்குது. அப்ப அது சம்பந்தமா நாங்கள் கடந்த வகுப்புல விரிவா பார்த்துனாங்க. அப்ப ஒரு நிறுவனத்துக்கு உண்மையிலேயே பலமான நிர்வாகம் தேவையா அல்லது வேலைகள் தரமாக கொண்டு போறதுக்காக நிபுணத்துவ அறிஞர்களுடைய ஆலோசனை தேவையா, நிபுணத்துவ அறிவு தேவையான்னு கேட்டா ரெண்டுமே தேவை. ரெண்டுமே இருந்தா தான் ஒரு நிறுவனம் சிறப்பாக வளர முடியும். ஆனால் நாங்க ஏதாவது ஒரு ஒழுங்கமைப்பு முறையை தெரிவு செய்யல, ஏதோ ஒன்றுல குறைபாடுகள் ஏற்படத்தான் செய்யுது. அப்ப கூடுதலாக நாங்கள் பார்த்தினாங்க ரெண்டுலையும் எங்களுடைய அரச நிறுவனங்களுக்கு பொருத்தமான முறைன்னு சொல்லி நேர்முக ஒழுங்கமைப்பு முறை தான் தெரிவு செய்யப்பட்டிருக்குது. அதுதான் நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம். இருந்தாலும் கூட சில நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் சில நேரங்கள்ல இந்த செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு முறையை பின்பற்றுவது என்றால் அவர்கள் உற்பத்தி நடவடிக்கைகள்ல ஈடுபடைக்கல பொருட்களுடைய தரம் என்றதான் அந்த நிறுவனத்தினுடைய நிலைத்திருப்பு தன்மையை தீர்மானிக்கும். எனவே அதற்காக அந்த நிபுணத்துவ விசேட அறிவை அவர்கள் பயன்படுத்த வேண்டி இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு நன்மையும் ஒரு நிறுவனத்துக்கு தேவை என்ற ரீதியில இந்த ரெண்டு நன்மையையும் பெற்றுக்கொள்றதுக்காக ஏதாவது வழிமுறை இருக்கா என்றத முகாமத்துவ அறிஞர்கள் ஆராயக்குள்ளதான் அவர்கள் இந்த ரெண்டையுமே ஒருங்கிணைச்சு ரெண்டுல இருக்கிற தீமைகளையுமே இல்லாம செய்யறதுக்கு என்ன செய்யலாம் என்ற வகையில அவர் ஒரு சிந்தனை செய்ததன் அடிப்படையில வந்த முறைதான் நேர்வரிசை அலுவலர் முறை அல்லது நேர்வரிசை செயற்பாட்டு முறை அல்லது நேர்முக துணை அலுவலர் முறை. அதாவது அங்க நேர்கோட்டு ஒழுங்கமைப்புக்கு நாங்கள் என்னென்ன சொற்களை பயன்படுத்தினோமோ அதையும், செயற்பாட்டு ஒழுங்கமைப்புக்கு நாங்கள் என்னென்ன சொற்களை பயன்படுத்தினோமோ அதையும் ரெண்டையும் இணைச்ச சொற்பதத்தை பயன்படுத்தி இருந்தால் அது இந்த ஒழுங்கமைப்பு முறையை குறிக்கும் என்றதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. அப்ப ரெண்டு இயல்புகளையுமே ரெண்டு நன்மைகளையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில ஒரு நிறுவனத்தை ஒழுங்கமைக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மூன்றாவது நவீன முறைதான் நேர்முக அலுவலர் முறை அல்லது நேர்முக செயற்பாட்டு முறை அல்லது நேர்முக. அவங்களுக்கு தெரியும் இந்த நேர்முக என்று சொல்வரைக்குல அது லைன் ஆர்கனைசேஷனை குறிக்குது. அலுவலர் முறை அல்லது செயற்பாட்டு முறை என்று வரைக்கும் அது ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனை குறிக்குது. அப்ப இந்த ரெண்டு சொல்லையும் கலந்து வரைக்கும் எங்களுக்கு விளங்கணும் இதை பற்றி கதைக்கப்படுதுன்னு சொல்லி. அப்ப ரெண்டு நன்மையையும் பெற்றுக்கொள்ளுமா இருந்தா நிறுவனம் மிகச்சிறப்பாக செயற்பட முடியும். அப்ப அந்த நிறுவனத்துல சிறந்த நிர்வாக முறைமை இருக்கும், அதே நேரம் அந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள்ல தரம் பேணப்படும். அப்ப இந்த ரெண்டு முறைமையையும் கொண்டு வரதுக்காகத்தான் இதை இணைச்சு புதிய ஒரு முறைமை உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த முறைமை தொடர்பாக நாங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுறதுன்றதை நாங்கள் இன்றைய வகுப்புல விளங்கிக் கொள்வோம். இங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் சிறப்பு தேர்ச்சி மிக்க வல்லுநர்கள் அல்லது நிபுணர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஏன்னா அவர்களுடைய ஆலோசனையின்படிதான் செயற்பாடுகள் நடைபெறப்படும். எனவே இங்க செயற்பாட்டு ஒழுங்கமைப்பில் இருக்கிற அந்த சிறப்பு தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள், ஒவ்வொரு விடயத்திலையும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற வல்லுநர்கள் நிறுவனத்துக்கு நியமிக்கப்படுவார்கள்.
அப்ப அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் நேர்முக ஒழுங்கமைப்புல தான் அங்க அலுவலகம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த நேர்முக ஒழுங்கமைப்புல இருக்கிற நிர்வாகத்தை செய்கிற அலுவலர்களுக்கு, மேற்பார்வை அலுவலர்களுக்கு, பதவி நிலை அலுவலர்களுக்கு தேவையான ஆலோசனையை வழங்குற கடமையை மேற்கொள்வார்கள். எனவே இவர்களுடைய பணி அந்த நிர்வாகத்துல தலையிட முடியாது, அல்லது அங்க கடமையாற்ற அலுவலர்களுக்கு பணிப்புரைகளை வழங்க முடியாது. ஆனால் அங்க இருக்கிற மேற்பார்வை அலுவலர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க முடியும். எனவே இங்க நடக்கிறது சிறப்பு அறிஞர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நேர்வரிசை ஒழுங்கமைப்பு முகாமையாளர்களுக்கு வழங்குற ஒரு முறைமை தான் இந்த முறைமையாக காணப்படுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நேர்முக ஒழுங்கமைப்புல நாங்கள் பார்த்த பிரதானமான குறைபாடு, நேர்முக ஒழுங்கமைப்புக்கு தலைமை தாங்குற பிரிவு தலைவர்கள் அல்லது மேற்பார்வை அலுவலர்கள் எல்லா விடயத்திலையும் சிறப்பறிவை பெற்றிருக்க மாட்டார்கள். இது தொடர்பாக நாங்க தெளிவா பார்த்துனாங்க. அப்ப இது அந்த நிபுணத்துவ அறிவை பெற்றுக்கொள்றதுக்கான சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதா இருக்குது. அப்ப அவ்வாறான ஒரு பலவீனத்தை இல்லாம செய்து அவர்கள் தேவையான சந்தர்ப்பத்துல இந்த நிபுணர்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். எனவே அவர்கள் நிபுணர்களோட தொடர்பு கொள்றதுக்கான ஏற்பாடுகள் தான் நாங்கள் செய்யப்பட்டிருக்குமே தவிர, இந்த நிபுணத்துவ அறிவு மிக்கவர்கள் தங்களுடைய விடயம் சார்ந்த செயற்பாடுகள் எங்க நடைபெறுதோ அந்த விடயத்தை கையாளுற அலுவலர்களோட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப இதுதான் இங்க இருக்கிற பிரதானமான வேறுபாடு. அதே நேரம் இந்த நேர்முக முகாமையாளர்கள் அல்லது மேற்பார்வையாளர்களை கட்டுப்படுத்தும் மேலதிகாரிகள் அல்ல இந்த நிபுணர்கள். அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற செயற்பாட்டோட இவர்களுடைய அதிகாரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். எனவே இதுதான் இந்த முறைமை தான் இந்த ரெண்டையும் இணைத்த முறைமையாக காணப்படுது. அப்ப இதுண்ட விளைவு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால், ஒழுங்கமைப்பு முகாமையாளர்கள் தங்களுடைய அலுவலர் மீது பூர்ணமான கட்டுப்பாட்டை வச்சிருக்கணும். அப்ப நாங்கள் பார்ப்போம் என்னென்றால் ஒரு உத்தரவு கோட்பாடு அங்க பின்பற்றப்படும், தொடரான கோட்பாடு பின்பற்றப்படும், சிறந்த அதிகார கையளிப்பு மேற்கொள்ளலாம், நேர்முக ஒழுங்கமைப்புல இருந்த சகல நலன்களும் அங்க பேணப்படும். அதே நேரம் செயற்பாடுகளை சிறப்பா செய்யறதுக்கு அவர்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள், அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றதுக்காக அதற்காக அறிஞர்கள் நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப அவர்களுடைய அறிவை, அவர்களுடைய ஆலோசனையை பெற்று இவர்கள் தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்கு. அதால இவர்கள் விடயம் சார்ந்த செயற்பாடுகள்லையும் சிறப்பான தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு இது சந்தர்ப்பத்தை வழங்குது. அப்ப இதுதான் இந்த ஒழுங்கமைப்பில் இருக்கிற பிரதானமான விடயம். அப்ப நாங்கள் இதை பெருசா குழப்பிக் கொள்ள தேவையில்லை. ஏன்னா அங்க ரெண்டு ஒழுங்கமைப்புகளையும் தனித்தனியாக எங்களுக்கு தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறோம் என்றபடியால் ரெண்டையும் எப்படி நாங்கள் இணைக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை, ரெண்டு நன்மையை பெற்றுக்கொள்றதுக்கு நிறுவனம் என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள வேணும் என்றதை அடிப்படையாக வச்ச ஒரு முகாமத்துவ செயற்பாடு தான் இந்த முறைமையாக காணப்படுது. அப்ப இதுல இந்த நன்மைகள் இருக்கும். அப்ப இதை நாங்கள் விளங்கிக் கொள்றோம் என்றால் இப்படித்தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஏன் புள்ளிக்கோட்டால காட்டியிருக்கிறோம் என்றால், இவர்கள் வந்து இதுல இருக்கிற மேற்பார்வை அலுவலர்கள் மீது கட்டுப்பாட்டை பிரயோகிக்கிற இவர்கள் இல்லை. உதாரணத்துக்கு ஆளணி முகாமையாளர் என்பது ஆளணி தொடர்பான தாவர நடைமுறைகள் தொடர்பான ஒரு சிறப்பறிவை கொண்டிருக்கிற ஒருவராக இருந்தால் அவருக்கு தாவர விடயங்கள் தொடர்பாக ஏதேனும் ஆலோசனைகள் தேவை என்றால் அந்த மேற்பார்வையாளர்களுக்கு ஆலோசனையை வழங்க முடியும். ஆனால் இந்த மேற்பார்வை அலுவலர்களுக்கு இவர்கள் கட்டளைகளை பிறப்பிக்கவோ அல்லது அவர்களை கட்டுப்படுத்தவோ முடியாது. அதே வேளையில இந்த ஒழுங்கமைப்பை வடிவா பாத்தீங்கன்னா தெரியும், இவர்கள் கீழ்நிலையில இருக்கிற அலுவலர்களோட தொடர்புகளை மேற்கொள்ள முடியாது. கீழ்நிலையில இருக்கிற அலுவலர்களோட இவர்கள் எந்த விதமான தொடர்புகளையும் மேற்கொள்றதுக்கு இவர்கள் அனுமதிக்கப்படுறதில்லை. இங்க பாத்தீங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கிற அலுவலர்கள், இப்ப இதை எங்கட ஒழுங்கமைப்புக்கு பொருத்தி பார்த்தோம் என்றால் அரசு அலுவலகங்கள் இதை பின்பற்றல இருந்தால் இது செலவு கூடின முறைமை. ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகளுக்கு மேலதிகமா ஆலோசகர்களை கொண்டு வச்சிருக்க வேண்டி இருக்கு. அப்ப சில நேரங்கள்ல உயர் பீடங்கள்ல, அரசின் உயர் பீடங்கள்ல இவ்வாறான ஆலோசகர்கள் நியமிக்கப்படுறது உங்களுக்கு தெரியும். அப்படியான செயற்பாடுகளை ஒரு வகையில இந்த முறையொட்டிய செயற்பாடுகள் உங்களுக்கு பின்பற்றப்படுது என்றால் எங்களுக்கு தெரியும். அமைச்சுக்கள், ஜனாதிபதி செயலகங்கள் போன்றவற்றில் ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டு அந்த ஆலோசனையை பெற்று அவர்கள் செயற்படக்கூடிய வாய்ப்புகள் அங்க காணப்படுது. ஆனால் அது முழுமையாக இவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்புன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பெரிய தனியார் நிறுவனங்கள்ல இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். அது மிக குறைந்த அளவிலையா இருந்தாலும் மிக பாரிய நிறுவனங்கள் இந்த இரண்டு நலனையும் பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுடைய தன்மைக்கு ஏற்ப இந்த முறையை பயன்படுத்துகிறார்கள்.
எனவே இங்க சிவப்பு புள்ளிக்கோடுகளால போடப்பட்டிருக்கிற உறவு முறை என்னென்றால் ஆலோசனை உறவு முறை மட்டும். இது கட்டுப்பாட்டு உறவு முறை அல்ல. நாங்க ஏற்கனவே நேர்முக ஒழுங்கமைப்புல பார்த்து தொடர்புகள் வந்து நேர்கோட்டால அல்லது அம்புக்குறியால சுட்டி காட்டப்படும். இங்க புள்ளிக்கோட்டுகளால சுட்டி காட்டப்படுறதுக்குரிய பிரதானமான காரணம் இது வந்து ஆலோசனை உறவு முறை மட்டும்தான் இங்க இருக்கும். அதுவும் மேற்பார்வையாளர்களோட மட்டும், முகாமையாளர்களோட மட்டும் இந்த ஆலோசனை உறவு முறை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப இதுதான் இரண்டையும் கலந்த ஒரு ஒழுங்கமைப்பாக இருக்குது. அப்ப இது தொடர்பாக எங்களுக்கு ஆழமாக மிக முக்கியமான விடயம் அந்த ரெண்டும் தொடர்பாக அதன் இயல்புகள் தொடர்பாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவது ஒழுங்கமைப்பு முறை ரெண்டையும் இணைத்த இந்த முறை. அப்ப இது ஒரு ஆலோசனை முறைமையாக இருக்கும். இதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்க இருக்கிற இதுண்ட பிரதானமான இயல்புகள் இந்த ரெண்டையும் இணைச்ச முறையில இருக்கிற பிரதானமான நன்மைகள், பொறுப்புகள் அதிகாரங்கள் நேர்கோட்டு முறை பேணப்படுது. எனவே சிறந்த நிர்வாக முறைமை இருக்கும். தொடரான கோட்பாடு, ஒரு உத்தரவு கோட்பாடுகள் பேணப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு அலுவலர் ஒரு மேற்பார்வை அலுவலருக்கு தான் கட்டுப்படுத்தப்பட வேண்டி இருக்கும். இந்த நிபுணத்துவ அறிஞர்கள் அலுவலர்களுக்கு கட்டளையை வழங்க முடியாது. எனவே பல்வேறுபட்ட மேற்பார்வை அலுவலர்கள்ட்ட இருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்ற குழப்ப நிலை அங்கே ஏற்பட மாட்டாது. அதால ஒரு சிறந்த நிர்வாக முறைமை மேற்கொள்ளப்படும். அப்ப இது ஒரு முக்கியமான நன்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா பூரண கட்டுப்பாடு. நாங்க நேர்கோட்டு முகாமைத்துவத்துல பார்த்த மாதிரி பிரிவு தலைவர்கள்ட்ட தான் இருக்கு. அதால பிரிவு செயற்பாடுகள் சிறப்பாக செயற்படுற அதே நேரம் அந்த பிரிவு தலைவர்களுக்கு இருக்கிற தேவையான நிபுணத்துவ ஆலோசனைகளை அவர்கள் பெற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பும் இருக்கிறபடியால் அவர்கள் தங்களுடைய தீர்மானங்களை மிக சரியாக எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை இது ஏற்படுத்துது. அப்ப இது இன்னொரு சிறப்பான விளைவை எங்களுக்கு நிறுவனத்துல கொண்டு வரக்கூடியதா இருக்குது. அதே நேரம் பிரிவுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் பிரிவுக்குள்ள ஒருங்கிணைப்பு எங்களுக்கு தெரியும் நேர்கோட்டு முறையில எப்பயுமே உயர்வானதாக காணப்படும்னு பார்த்தோம். ஆனால் பிரிவுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு கொஞ்சம் கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று பார்த்தினாங்க நேர்கோட்டு ஒழுங்கமைப்பு முறை. ஆனால் இந்த நிபுணத்துவ அறிஞர்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாக அவர்கள் எல்லா மேற்பார்வையாளர்களுடையும் தொடர்புகளை மேற்கொள்வதன் காரணமாக ஆலோசனைகளை வழங்குவதன் காரணமாக பிரிவுகளுக்கு இடையிலேயும் ஒரு ஒருங்கிணைப்பை கட்டி எழுப்புறதுக்கு இந்த நிபுணத்துவ அறிஞர்களுடைய செயற்பாடு அல்லது செல்வாக்குன்றது வாய்ப்பை ஏற்படுத்துது. ஏனென்றால் இவர்கள் வந்து ஒரு பொதுவான தொடர்பு காரணியாக எல்லாருக்கும் இருக்கிறார். ஏன்னா இவருக்கு தான் எல்லா கிளையில இருக்கிற கிளை முகாமையாளர்களும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள போகணும். எனவே அந்த வகையில பிரிவுகளுக்கு இடையில இருக்கிற ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறதுக்கும் இந்த அறிஞர்களுடைய நிபுணத்துவ அறிவு ஒரு காரணத்தை வாய்ப்பை ஏற்படுத்துது என்றது இன்னொரு பிரதானமான நன்மையாக காணப்படும் இதுல. அதே நேரம் இங்க இருக்கிற பிரதானமான குறைபாடு, இங்கேயும் குறைபாடுகள் இருக்குது. இந்த முறையை பின்பற்றிகளையும் சில குறைபாடுகள் அல்லது பலவீனங்கள் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால் சிறப்பு அறிஞர்கள் இவ்வளவு செலவு, உங்களுக்கு தெரியும் நிபுணத்துவ அறிஞர்களை நியமிக்கிறதா இருந்தா நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு முறையில அது செலவு கூடின முறை, சிக்கனம் இல்லாது. ஏனென்றால் நிபுணத்துவ அறிஞர்களை நாங்கள் நிறுவனத்துல நியமிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்காக பெருந்தொகை பணத்தை நாங்கள் செலவிட வேண்டி இருக்கு. ஆனால் அவ்வாறு செலவு செய்து அவர்களுடைய நிபுணத்துவ அறிவு நிறுவனத்துக்கு தேவை என்ற காரணத்தால் ஒரு நிறுவனம் அவர்களை நியமிச்சிருந்தாலும் கூட இந்த நேர்கோட்டு முகாமையாளர்கள் அல்லது பிரிவு தலைவர்கள் ஆலோசனையை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கக்கூடிய கட்டாயம் அவைந்த ஆலோசனைக்கு அமையத்தான் செயற்படணும் என்று வேறு ஒரு நாளும் கட்டுப்படுத்தப்படும். தேவையான ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம், அதை கேட்கலாம், கேட்காம விடலாம், தங்களுடைய சுயாதீனத்தன்மையின்படி தீர்மானம் எடுக்கலாம். ஏனென்றால் அதிகாரம் இவர்களிடத்தான் நேர்கோட்டு முறையில வழங்கப்பட்டிருக்குது. இதால இங்கேயும் வந்து பிரிவு தலைவர்கள் எவ்வாறான மனப்பாங்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இதுன்ற நன்மை இருக்கும். சில நேரங்கள்ல நிபுணத்துவ அறிஞர்களுடைய அந்த நிபுணத்துவ அறிவை கிளை முகாமையாளர்கள் கிளை பொறுப்பு அலுவலர்கள் உதாசீனம் செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்காக செலவழிக்கிற தொகை அல்லது அவர்களுடைய அந்த சிறப்பு திறன் என்றது அந்த நிறுவனத்துல பயனற்ற ஒன்றா மாறிவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இது இன்னொரு பிரதானமான குறைபாடு. அப்ப இங்க வந்து சரியா அவர்கள் ஆலோசனையை பெற்று செயற்பட வேணும், சரியான தீர்மானத்தை எடுக்க வேணும் என்ற ஒரு விருப்பார்வம் கிளை பொறுப்பு அலுவலர்களுக்கு கிளை தலைவர்களுக்கு இருக்குமாக இருந்தால், மேற்பார்வை அலுவலர்களுக்கு இருக்குமாக இருந்தால் இது வெற்றி அளிக்கும். ஆனால் அவர்களுடைய மனோபாவம் எதிர்நிலையாக காணப்படுமாக இருந்தால்
இது வெற்றிகரமாக செயற்படக்கூடிய ஒரு முறையாக இருக்காது. சில நேரங்கள்ல இவர்கள் அவர்களுடைய ஆலோசனைகளை விரும்பாதவர்களாக காணப்படுவார்கள். ஏன்னா அதிகாரம் இவேற்று இருக்குது, பொறுப்பு இவேற்று இருக்குது. அப்ப நாங்கள் எங்கட பாடல செய்யறதுல இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு மனநிலை இவர்கள்ட்ட தோன்றக்கூடும். எனவே அது அவர்களுடைய அந்த நிபுணத்துவ திறன் என்றது பயனற்றுதான் போயிடும். அதே நேரங்கள்ல மற்றவளமா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது கிளை தலைவர்களுடைய பக்கத்துல இருக்கிற பலவீனம் காரணமாக இந்த அமைப்பு முறை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாம போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இந்த சிறப்பறிஞர்கள் என்று பார்த்தோம் என்றால் ஒருவருக்கு விசேட நிபுணத்துவ திறன் இருக்கின்றதால அவருக்கு சில செல்வாக்குகள் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாரும் மரியாதை செலுத்துறதுக்கு அல்லது அவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அவர்கள் அந்த நிறுவனத்துல இருக்கிற அலுவலர்கள் மீது செல்வாக்கு செலுத்துவதற்கு தவறான முறையில பயன்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களுடைய செல்வாக்கு காரணமாக இந்த நேர்முக ஒழுங்கமைப்பு முகாமையாளர்களுடைய கட்டுப்பாடு அல்லது நிர்வாகம் என்றது சில நேரங்கள்ல குழப்பம் அடைகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஏனென்றா அவர்கள் நிபுணத்துவ சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த நிறுவனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மீது இங்க வேலை செய்யற அலுவலர்களும் சில நேரம் நன்மதிப்பை வச்சிருப்பாங்க. எனவே அவர்களுடைய கருத்துக்களுக்கு இவர்கள் செவிசாய்க்கக்கூடிய ஒரு உத்தியோகபூர்வமான ஒழுங்கமைப்புக்கு மாறுபட்டதாக சில நேரம் அவர்களுடைய செல்வாக்குன்றது அந்த கிளைகளில் வேலை செய்யற அலுவலர்கள் மீது பிரயோகிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அந்த வாய்ப்பு நிர்வாக ரீதியாக பலவீனத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக அமையும். எப்பயுமே நேர்முக முகாமையாளர்களும் இந்த சிறப்பறிஞர்களும் ஒத்திசைஞ்சு செயற்பட்டால் அப்ப ரெண்டு பக்கத்தாலையுமே பாதகம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே நிறுவன நலனை கொண்டு ஒத்திசைஞ்சு செயற்பட்டால் இது ஒரு மிக வெற்றிகரமான ஒரு சிறந்த பலனை தரக்கூடிய ஒரு ஒழுங்கமைப்பு முறையாக காணப்படும். சில நேரங்கள்ல ரெண்டு பேருக்கும் இடையில முரண்பாடுகள் அல்லது வேறுபாடுகள் காணப்படுமாக இருந்தால் இது ஒரு குழப்ப நிலையை அலுவலகத்துல ஏற்படுத்தும். எனவே இந்த முறை பெரும்பாலான அலுவலகங்கள்ல பின்பற்றப்படுவதில்லை. மிக பாரிய உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ற அலுவலகங்கள் தங்களுடைய உற்பத்தியின் தரத்தை பேணுவதன் ஊடாக வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை தக்க வைக்க விரும்புகிற அலுவலகங்கள் அதுல சிறப்பு தேர்ச்சி வாய்ந்த நிபுணர்களை நியமிச்சு இந்த ஒழுங்கமைப்பு முறையை பின்பற்றி வருகிறார்கள். அதனால முகாமத்துவத்துல இவ்வாறான ஒரு நிர்வாக முறைமை ஒழுங்கமைப்பு முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே இது தொடர்பாக எங்களுக்கு ஒரு மேலோட்டமான விளக்கம் இருந்தா போதுமானது என்றுதான் நான் கருதுறேன். அப்ப இது மூன்றாவது ஒழுங்கமைப்பு முறையாக காணப்படுது. அப்ப இதுவும் சில நேரங்கள்ல இதுவும் ஒரு பலவீனமான ஒழுங்கமைப்பு முறையாகத்தான் இருக்கு.